வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 15 இன்னைக்கு வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அத்தனை விஷயங்களை பற்றியும் இப்போ இந்த துறைக்குள்ளே அடங்கும். அது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இதனுடைய பேசிக்கான கான்செப்ட்டு. சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோமானியர்கள் அவங்களுடைய பழமையான காலகட்டத்திலேருந்து வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பற்றின அறிவு அவங்களுக்குலாம் இருந்தது அப்படின்ற மாதிரியான வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய ஆராய்ச்சியாளராக இருந்தவர் இமானுவேல் காண்ட் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் 1798 எழுதின அந்த புக்கு தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஸாக வச்சு மானுடவியலுடைய ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்கப்படுது. பட் ஆனால் நான் படித்ததில் எனக்கு பயங்கர வியப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய மந்திரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்ன உடனே ஆஹா இவன் வந்து ஒரு சங்கி பொழுதுறா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிற ஆளும் கிடையாது, இல்லைன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. நான் ஒரு குழப்பவாதி தாங்க. எனக்கு எதுவுமே முழுமையாக தெரியாது. பட் ஆனால் நான் பார்க்கும்போது இதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்படி தான் நானும் இதை பார்த்தேன். இதை பார்த்ததில் பயங்கர வியப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா உடம்புல 96 வகையான விஷயங்கள் இருக்குது. இதனுடைய இயக்கம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பாடி அப்படின்றது. அது இன்டெப்த்தாக படிக்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதில் குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன், தச வாயுக்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. மனுஷனுடைய உடம்பு பார்த்திங்கன்னா 10 விதமான வாயுக்கள். அந்த இயக்கத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உடம்பே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போடா இவ்வளோ டீட்டெயிலே உங்களால் தெரிஞ்சு வச்சிருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்தது. அதெல்லாம் ஆச்சரியத்தெல்லாம் தாண்டி எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா இவ்வளோ டேலண்டான பர்சன் அதுக்கப்புறம் எங்கடா போனாங்க அப்படின்ற கேள்வி தாங்க வந்தது. ரைட்டு விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வந்துடும். இப்படி இந்த உடல் மானுடவியல் இருக்கு இல்லையா, அந்த மனிதனுடைய உடல் சம்மந்தமான அத்தனை விஷயங்களை பற்றி படிக்கக்கூடியது, அவங்களுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸு, நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் எப்படி தான் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான்றக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய இந்த துறையை வந்து நம்ம பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த துறையானது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒன்றா இருந்தது. 2015 என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய இந்த மானுடவியல் துறை என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காக ஒரு டே வந்து சூஸ் பண்ணுறேன்னா இன்னும் இது மக்கள் மத்தியில் அதிகமாக போய் சேரும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 15. நெக்ஸ்ட் டே இன்டர்நேஷனல் ஃபேன் ஒர்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து சூப்பரான ஒரு டே. இப்போ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம என்னன்னா தலைவர்களை கொண்டாடுறமே தவிர்த்து அந்த தலைவரை உருவாக்குற மக்களை கொண்டாடுறதே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மக்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மாதிரி தான் இந்த நாள். புரியல, எனக்கும் புரியல, நான் தெளிவாக விளைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக இருக்கிறாங்களே இந்த மீடியா ஃபீல்டில் இன்றைக்கி அவங்களால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிபிரிட்டிஸாகவே மாறுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரசிகர்களை கொண்டாடக்கூடிய நாள் தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு ரசிகர்களை சொல்லணும்னா அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணி அவங்களுக்காக சில கதைகள்லாம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்ட கதையே சொல்கிறோம்ங்களா, WWE ரெஸ்லிங் இருக்குது இல்லையா, அதில் வந்து கெயினுக்கும் அண்டர்டேக்கருக்கும் 7 உயிர் அப்படின்ட்டு நான் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, எந்த ஊர் விட்டு ஊர் போனாலும் சரி, இந்த ஒரு நம்பிக்கைன்றது இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ரசிகர்களால் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இருக்குங்க. அப்படி அவங்க இந்த இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லணும்னு வச்சுங்க, இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டாக மாறாதுல. அப்படிப்பட்ட இந்த ரசிகர்கள்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அமெரிக்காவை பேஸாக வச்சிருக்கக்கூடிய ஃபேன் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து சூஸ் பண்ணி நம்ம அந்த ரசிகர்களை கொண்டாடுவோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபேன் ஒர்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 15. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஹிப்போபோட்டமஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அதாவது நீர் யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த நீர் யானைகளை கொண்டாடுறதுக்குன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 3வது பெரிய விலங்காய் தான் பார்க்கப்படுது. ஸோ யானை காண்டாமிருகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நல்ல பயங்கர ஆஜான பகுவாக இருக்கிற விலங்கு இது விலங்கு தாங்க. ஆனால் இந்த விலங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 பேர் இந்த விலங்கினுடைய தாக்குதலால் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. சும்மாகிற விலங்கு போய் நோண்டினே இருந்தால் அது கொலை தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ஒரு சைடு சொல்லுது. பட் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எல்லாருமே அதை வேணும்னு பண்ணுறது இல்லை. சில பேர் வந்து ஒரு இயற்கையாக அது எதர்ச்சியான ஒரு தாக்குதலாக கூட மாறுது. ஸோ அப்படிப்பட்ட மக்களை நான் சொல்ல, நார்மலாக இதை போய் தூண்டி அதை வந்து வெறுப்பேற்றி அந்த மாதிரி போகிறவங்கள பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ரைட்டு விடுங்க, விஷயத்துக்கு வந்துடும். இந்த ஹிப்போபோட்டமஸ் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அழிந்து வரும் விலங்கு பட்டியலில் இதுவும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 விலங்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நம்ம பாதுகாத்தாகணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சோமாலியா, உகாண்டா, தென்கொரியா, அப்புறம் கரோலினா அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் இது ஒரு குறிப்பிட்ட இனம் இருக்குங்க. இந்த இனம் அந்த கொலம்பியாவில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார்னு சொல்லிட்டு 1993 வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, ட்ரக் டீலரு. இவர் வந்து இதெல்லாம் வளர்த்துருந்துருக்காரு. ஸோ இவர் ப்ரைவேட்டாக வச்சிருந்த விஷயங்கள் அங்கேருந்து ஒரு 4 ஹிப்போபோட்டமஸ் தப்பிச்சு போய் கொலம்பியாவில் இப்போ தனியாக ஒரு கேங்கையும் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறான். இவருக்கும் அந்த ஹிப்போபோட்டமஸ் ஏன் இவர் வாழ்த்தாரு அப்படின்னு சொல்லி தனியாக எனக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாயிடுச்சு. அதை போய் தனியாக போய் படிக்கணும். ரைட்டு, விஷயத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹிப்போபோட்டமஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 மைல் நடக்குமா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பவுண்ட் வரைக்கும் இது வந்து சாப்பிட்டு தீக்குமா. இதனாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஃபுட்டுலாம் கிடைக்காம அதனுடைய வாழ்விடம் வந்து அழிக்கப்படுறதுனாலையும் மேஜராக இது வந்து இறந்து போகுது. அதனால் இது பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிப்போபோட்டமஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க பிப்ரவரி 15.
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சைல்டுஹுட் கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் தான். இப்படி புற்றுநோய் ஏற்பட்ட அந்த 80% இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது தான். ஏன்னா இதை பற்றி யாருமே வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கூட ஒரு தயக்கன்றது இருந்துகிட்டே இருக்கான். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, 70% மக்கள் வந்து நம்மளால் காப்பாற்றிடவே முடியும். இதை பற்றியான ஒரு புரிதல் இருந்ததுன்னா அவங்க வந்து டாக்டரை அணுகுனாங்க அப்படின்னாலே இதை வந்து சரி பண்ணிட முடியும். ஆனால் இதை பற்றியான ஒரு பெரிய நாலேஜ் அவங்ககிட்ட இல்லாததுனாலையும், இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாததாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வரதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு விளம்பரன்ற விஷயம் இல்லாமையே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிருக்குது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா 2003 சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைல்டுஹுட் கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 15. இன்டர்நேஷனல் ஏஞ்சல் மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஏஞ்சல் மேன் அப்படின்றது சூப்பர் ஹீரோலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு அரிய வகை ஒரு நோய் தாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரிய வகை நோய்களுக்கான ஒரு மாதங்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு தான் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஏஞ்சல் மேன் அப்படின்ற ஒரு நோயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2013 ஏஞ்சல் மேன் அப்படின்ற ஒரு பர்சனால் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, பட் ஆனால் யாரும் இது பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் சொன்னார். இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய லெவலில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 வார்த்தைகள் மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே. அதான் அவங்க நம்ம பேசுகிறதுல அவங்களால நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மரபு வழி நோயெலாம் கிடையாது. இது நம்மளுடைய குரோமோசோமில் ஏற்படக்கூடிய அந்த 15வது இடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த வியாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தீர்வு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. ஸோ இதை பற்றி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இதுக்காக அவங்க டாக்டரை தேடி வருவாங்களே. அப்போது இது மூலமாக வந்து முயற்சிகள்லாம் எடுத்து இது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பெற்றோர்களெலாம் பேசி ஒரு டிசிஷனுக்கு வந்து அவங்களுடைய ஆராய்ச்சிகளுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஞ்சல் மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 15. நெக்ஸ்ட் டே பரிநிர்வாணா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 இல்லாட்டி 15 இந்த டேட்டுகள் வந்து மாறிட்டே இருக்கும் சில இடங்களை பொறுத்த வரைக்கும். இதனுடைய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முழுக்கவும் அவருடைய அந்த சரீரத்தை விட்டு அவர் உயிர் பிரிஞ்ச அந்த ஒரு நாளை தான் வந்து இது பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பிரிஞ்சதாக அவங்க பார்க்கப்படலை, இது வந்து அந்த ஜோதியோடு போய் கலந்துறதா பார்க்கப்படுது. இவங்களுடைய தாத்பரியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரே ஜோதியிலேருந்து பிறந்தவங்க தான். மறுபடியும் இந்த வாழ்க்கைன்ற சூழலில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமா இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவிகளாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு இல்லாமல் நம்ம வந்து அமைதியாக இருந்து ஒரு கரெக்டான ஒரு இறைநிலையை அடையணும் அப்படின்றத என்னோட பேசிக் கான்செப்ட். அப்படி அவர் ஒரு இறைநிலையை அடைஞ்ச அதனால தான் பார்த்தீங்கன்னா பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனுசரிக்கிறாங்க. புத்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் உண்மையாகவே சூப்பராகவே இருக்குங்க. அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவரோட டெத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுக்கலாம், கடைசியாக வந்து பன்னிக்கறியை சாப்பிட்டு அதனால் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கதைகள் வரும். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒன்று தான், அவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கதைகள், இன்னொரு பக்கம் இது டோட்டலாகவே தப்பு, அவர் வந்து முழுக்கவும் வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இப்படி சர்ச்சைக்குரிய நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதிமரத்து புத்தர் அப்படின்ற விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த போதிமரத்து புத்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாழை வந்து வாசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டை பேசிகிட்டே போவார். அவர் தான் சொல்லுவார், இந்த யாழினுடைய அந்த கம்பியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து கட்டினாலும் வந்து அது உபயோகம் இல்லாமல் அருந்து போயிடும். அதுவே வந்து ஒரு தளர்வாக கட்டினாலும் பார்த்திங்கன்னா அதுல வந்து இசை அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக வராது அப்படின்னு சொல்ல அதில் தான் அவருக்கு வந்து தத்துவங்கள் கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது வந்து ஒரு சரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப வருத்திக்கிட்டு இருக்கோம், துறவியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு கரெக்டான ஒரு பக்குவமான ஒரு மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஞானத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒரு மரத்துக்கு அடியில் போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் வாங்கி குடிச்சிட்டு அதோட அங்கேயே உட்காந்தவர் தான். அந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு போதி மரத்து புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அவருக்கு ஞானமும் பிறந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள் இவரை பற்றி சொல்லுவாங்க. இவ்வளோ முக்கியமான ஒரு பர்சனை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் இந்த நாளை வச்சுருக்காங்க. எல்லாருடைய பேச்சையும் கேள் யாரையும் பின்தொடராதுன்னு சொன்ன புத்தரை பின்தொடரக்கூடியவங்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 15. நெக்ஸ்ட் ஜான் ஃபார்ம் டே அப்படின்னு சொல்லிட்டு வனுவாட்டில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை படிக்கும்போது உண்மையாக வருத்தமாக தான் இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஃபார்ம் அப்படின்றது ஒரு மதத்தினுடைய பேருங்க. இது வந்து ஜஸ்ட் 1930 உருவானது தான். அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழங்குடி மக்களாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் அப்படியே நம்புறாங்க. அப்படி நம்பின ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா 1930 ஒரு பர்சன் வந்தார். அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜான் ஃபார்ம் அப்படின்றவர். அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1940 அமெரிக்கனுடைய படைகளை சார்ந்தவங்க அந்த பகுதியில் இறங்கி அந்த ஒரு பெரிய ஃப்ளைட்டில் இறங்கி இவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மக்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து கடவுள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு டேட்டில் வந்து கரெக்டாக நம்மளுடைய வழிபாடை நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இதை பார்க்கும்போது மக்களுடைய அறியாமையை நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை வந்து இப்படியும் ஒரு மக்கள் வந்து இன்னமும் ஒரு பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை இந்த உலக நாடுகள் கொடுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறதா தெரில. ஸோ எப்படியோ ஒன்றுங்க, இவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஃபார்ம் டே அப்படின்னு சொல்லிட்டு வனுவாட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க February 15. நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை விட்டு இந்த ரஷ்ய துருப்புகள்லாம் வெளில போன நாள். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றா சேர்ந்து நம்மளாம் நட்பு நாடுகள்ப்பா அப்படின்னு சைன் பண்ணினாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைகளுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கின ஒரு நாள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 அப்புறம் நிறைய பிரச்சனை நடந்தது. உங்களுக்கே தெரியும், இந்த தாலிபான்களுடைய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் வந்தாலும் முறையாக அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிதில்ல, அப்படி கிடச்ச அந்த விடுதலை தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு February 15. நெக்ஸ்ட் இனியாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டெகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர், இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இனியாக்கு. உலகினுடைய முதல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர்ப்பா. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைமாக வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் உருவாக்குனதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வேரில் நடந்ததில்ல, அப்போ இந்த பீரங்கி அப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் வந்து எவ்வளோ போகுது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்காக இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர்ஸாக வந்து இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமோ ஒரு விருதுகளோ எதுவுமே கொடுக்காம வந்து அவங்கள நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரில. ஏன்னா ஒரு ஆண்டு விழாக்காவது அவங்கள கூப்பிட்டு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல, அந்த மாதிரி விஷயத்தை கூட பண்ணாமல் வந்துட்டாங்க. ஏன் என்ன இதுன்னு தெரிலப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு இதையும் கண்டுபிடிச்சி முடிகிறாங்க 1946. அப்படி கண்டுபிடிச்சி முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஐயோ வேர்ல்டு வார் முடிஞ்சு இப்போ நம்ம உருவாக்குனதுக்கான காரணம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறம் அதில் நிறைய படிப்படியாக நிறைய டெவலப்மெண்ட்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நிறைய மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க, எதுவாக இருந்தாலும் இந்த முதல் டைமாக என்ன காரணத்துக்காக உருவாக்குன்றதுலாம் முக்கியம் இல்லை. ஆனால் முதல்ல கம்ப்யூட்டர் உருவாக்கிட்டாங்களே, அப்படி உருவாக்கின அந்த கம்ப்யூட்டர் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இனியாக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா அதை ஆதரிக்கும் நாடுகள் February 15. நெக்ஸ்ட் கனடாவில் நேஷனல் ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிசபெத் குயின் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 1965 இந்த மேப்பிள் இலையோடு இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் இருக்கும், நடுவில் வெள்ளை கலர், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிள் இலை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கொடியை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்கள், ஏன்டா இது யார் நாடு, யாரா வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சர்ச்சைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக இதுக்காக ஒரு கொடியை வந்து உருவாக்கிட்டாங்களே, அதை நம்ம கொண்டாடி தானே ஆகணும். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா கனடாவில் நேஷனல் ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 15. நெக்ஸ்ட் சிங்கப்பூரில் டோட்டல் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 1942 ஜப்பான்கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து சரணடைஞ்சாங்க. அப்படி சிங்கப்பூர் ஜப்பானியர்கள்ட்ட ஆங்கிலேயர்கள் சரணடைஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 5 மேஜரான விஷயங்கள், இப்போ பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இராணுவம், இப்படி சொல்லிட்டு ஒரு 5 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து எப்படிலாம் நம்ம தற்காப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேஜராக அவங்ககிட்ட ஒரு 10 வானொலிகள் இருக்குது, ரேடியோ. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு டைம் மதிய டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சமிக்கை அமுச்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்புக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறமா அது சிறப்பு உரைகள்லாம் ஆற்றுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க சிங்கப்பூர் February 15. வெறும் 6 அறிவு இருக்கும்போது இந்த இயற்கை இப்படி அழிச்சிக்கிட்டு இருக்கோமே, அதனால தான் பரிணாம வளர்ச்சி 6 அறிவோடு நின்றுச்சோ என்னமோ தோணுது. எல்லாம் நன்மைக்குன்ற வார்த்தைக்கான அர்த்தமும் இப்போ தான் புரியுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சதிக்கிறாது உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.